இன்னைக்கு நாம 2024ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே ஒரு பெஸ்டான மலையாள படம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மலையாளம்ல மட்டும் எப்படி இவ்வளவு அட்டகாசமான படம்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியவே மாட்டேங்குது. படம் முழுக்க ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவியா போகும். ஆனா படம் முடியும் போது மொத்த அழகையும் அங்க கொண்டு போய் வச்சான் பாடுறா அப்படின்ற மாதிரி மொத்த ட்விஸ்டையும் அங்க கொண்டு போய் வச்சு மண்டையை வெடிக்க விட்டுருப்பாங்க. அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. இந்த படத்துடைய ஒன்லைனர் கூட சொல்லாம படத்துக்குள்ள டைரக்டா போயிடலாம். ஒரு சீனை கூட மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் உங்களை அப்படியே ஆடி போக போகுது. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு முன்னாள் டிஎஸ்பியை காமிக்கிறாங்க. இவரு ஏதோ ஒரு டிவி சேனலுக்கு இதுக்கு முன்னாடி இவர் பார்த்த இவர் கையாண்ட கேஸ பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எபிசோட் பை எபிசோடா ரிலீஸ் ஆகும் போல. அதே போல் தான் இன்னைக்கும் ஒரு கேஸ பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அங்க இருக்கிற ஆங்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வேணா செப்பனன் தோட்டா கேஸ பத்தி இந்த வாட்டி சொல்றீங்களா? ஏன்னா நீங்க ஒவ்வொரு கேஸ் பத்தி சொல்லும் போதும் வியூவர்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே தான் போகுது. இப்போ நீங்க இந்த கேஸ பத்தி பேசுனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் பார்ப்பாங்க, பிளீஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னால முடியாது, நான் அதுக்கு ப்ரிப்பேர்டா வரல அப்படின்னு சொல்றாரு. சார் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் அப்படியே பேசுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கே இருக்கும்போது இவர் வெளியே போறாரு. அதை பத்தி பேசுற மூட்ல நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சார் எனக்கு உங்களை பத்தி எல்லாமே நல்லாவே தெரியும், நீங்க ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தா கூட அந்த கேஸ்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கிரே ஷேட் காமிச்சிங்க, நீங்க வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்க வேணா உங்களை பத்தி சொல்லாம அந்த கேஸை பத்தி மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த விஷயம்லாம் உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் ஆகுறாரு. சார் கோவப்படாதீங்க, ஜஸ்ட் சொன்ன அவ்வளவுதான், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்ல, ஏதோ பயமா இருக்கு இல்ல நடுக்கமா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, இன்னைக்கு நான் அந்த கேஸ பத்தியே பேசுறேன், ஆனா நீங்க டெலிகாஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட காமிக்கணும், நான் எதெல்லாம் கட் பண்ண சொல்றனோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும், ஏன்னா சில விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த படத்துல மொத்தமா 2 ஹீரோ, ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கலாம், அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். இப்ப அப்படியே எஸ்ஐ ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரு புதுசா இந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இதே டைம்ல இன்ஸ்பெக்டரும் உள்ளுக்குள்ள வந்து கேஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு போன் நோண்டிட்டே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது ரகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் உள்ள வராரு. உள்ள வந்துட்டு சார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் வரேன், காஃபி மட்டும் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது சார் நீங்க வந்திருக்கீங்க, உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு, அவரா கூப்பிடுறதுக்கு முன்னாடி போங்க இல்லனா பிரச்சனை தான் அப்படின்னும் போது என்னையா சொல்ற, நான் ஒன்னும் இங்க கைதி கிடையாது, எஸ்ஐயா வந்திருக்கேன், ஓவர் பில்டப்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு பார்த்து நான் புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை வருஷம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 1.5 வருஷம் அப்படின்னு சொல்றாரு. என்னது 1.5 வருஷமா? 1.5 வருஷத்துல இது 5வது டிரான்ஸ்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா அப்படின்றாரு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன்னை விட திறமையான ஆபீசர்லாம் இருக்காங்க, அவங்களே அமைதியா போகும்போது நீ எதுக்கு ஓவரா மண்டத்தனம் காமிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் அது நம்மளுடைய கேரக்டரு, அந்த கேரக்டர்லாம் மாத்திக்க முடியாது, மத்தவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு அவங்க சொல்ற வேலையை என்னால பார்க்க முடியாது, நேர்மையா என்ன விஷயம் பண்ணுமோ அது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நாங்க லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யணும்னு சொல்றியா? முதல்ல இந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கோ, அட்லீஸ்ட் சீனியர் ஆபீசர் முன்னாடியாச்சு மரியாதையா நடந்துக்கோ, போயிட்டு ஜாயின் பண்ணு, ரொம்ப திமிராவே இருந்த அப்படின்னா இங்க இருந்தும் வேற ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அமைதியா வெளியே வராரு. அந்த டைம்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் முன்கோவி, மத்தபடி ரொம்ப நல்லவரு, இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஐயும் சமையா இன்ஸ்பெக்டர் கிட்ட முட்டிக்கிட்டே இருப்பாரு, அவரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே டியூட்டி பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் கூட செட் ஆக போறது கிடையாது, நானும் உன்னுடைய இன்ஸ்பெக்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே ரகுவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரகுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு என் புருஷன் என்ன போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், அவன் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா போல. இந்த ரகு இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஹெட் கான்ஸ்டபிள், இவரு நேரா அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு உன் புருஷன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்றாரு. இதுக்கு முன்னாடியே இந்த ஆளு இந்த பொண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பான் போல. அதனால இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா சைலண்டா இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்து இன்ஸ்பெக்டர் டீமோட இந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருக்கா. இவன் நேரா உள்ளுக்குள்ள
போயிட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் டீமோட வந்து இந்த பொண்ணு சொல்லும் போது நான் நம்பவே இல்ல, இப்போ நேரடியா பாத்துட்டேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகும்போது சார் என்ன விடுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே போறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ரகுவை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு ரகுவும் வந்து ஜாயின் பண்றாரு. இந்த டைம்ல தான் இந்த இன்ஸ்பெக்டருடைய மனைவிய யாரோ கத்தியால காலை வெட்டிடுறாங்க. யாரா வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி பைய. ஏன்டா வெட்டின அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது நான் ஆளை மாத்தி விட்டுட்டேன், வேற ஒரு ஆளை வெட்ட வந்த மாத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. இவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனைவியுடைய காலை வெட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே 2 வருஷம் போகுது. 2 வருஷமா இந்த மனைவி நடக்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப கூட முழுசா நல்லா நடக்க முடியாம அப்படியே ஒரு மாதிரி தாங்கி தாங்கி தான் நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே போயிட்டு ஸ்டேஷன் வராரு. ஸ்டேஷன் வந்தோடனே ஒரு கான்ஸ்டபிள் வந்து இன்னைக்கு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம், அந்த பையன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்றான், பேரு மனுதாஸ் அப்படின்னு சொல்றான். அப்படின் போது மனுதாசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் வந்துட்டு கேபிள் டிவி கனெக்ஷன் எல்லாம் கொடுக்குறாராம். அப்படி கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து காசை வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒருத்தர் 3 மாசமா காசை தராம வந்திருக்கான், காசை கொடுக்கல அப்படின்னா கனெக்ஷனை கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் அட்டாக் பண்ணிருக்கான், இவரும் திருப்பி அடிச்சிருக்காரு. அப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கும் போது இவரு அந்த ஆளை பிடிச்சி தள்ளி விடும் போது அந்த ஆளு கீழே வந்து மண்டையில் அடிபட்டு இப்ப அவரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இன்னும் 1 வாரத்துல எனக்கு கல்யாணம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுடைய வீட்டுல கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்க போகுது. இந்த டைம்ல நான் கோர்ட்டு கேஸ் போலீஸ்னு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணு, இந்த 1 வாரம் மட்டும் என்ன ரிலீஸ் பண்ணி விடு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே வந்து சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் வராரு. ஸ்டேஷன் வந்துட்டு எங்க அந்த கேபிள் டிவி காரன், உடனே அவனை ரெடி பண்ணுங்க, அவனை கூப்பிட்டு நம்ம கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார் அந்த கேபிள் டிவி காரனை எஸ்ஐ சார் வந்துட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லும் போது எனது வீட்டுக்கு அமுச்சு விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தோட போயிட்டு நான் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னா அவனை ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப நீ யாரா, அவன் என்ன விஷயம் பண்ணான்னு தெரியுமா, அட்டம் டு மர்டரா அப்படின்னு சொல்லும் போது சார் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தான் அவனை போ சொன்னேன், அவன் எனக்கு நல்லா தெரிஞ்சவன், அவனுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணமாக போதான், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் முடிவு பண்ண நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க தான் போனை எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. நான் போனை எடுப்பேன் எடுக்க மாட்டேன் பிஸியா இருப்பேன், அதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது, எனக்கு தெரியாம நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தால நீ எப்படி வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையோடைய முடிவுல இந்த ஸ்டேஷன்ல எல்லா முடிவுகளையும் நீங்க தான் எடுப்பீங்க அப்படின்னா நான் எதுக்கு இங்க எஸ்ஐன்னு ஒரு போஸ்டிங்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லா போஸ்டிங் எல்லா வேலையும் நீங்களே பார்க்கலாம்ல அப்படின்னும் போது டே நீ ரொம்ப ரொம்ப ஓவரா பேசுற, நீ இந்த ஸ்டேஷனை விட்டு எங்கேயும் போவே தேவையில்ல, நீ இங்கே இரு, உனக்கு டிசிப்ளின்னா என்னன்னு கத்து கொடுக்குறேன், சீனியர் ஆபீசருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா டீமோட போயிட்டு அந்த மனுதாஸ் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல ஸ்டார்டிங் சீன்ல இந்த இன்ஸ்பெக்டருடைய மனைவியை ஒரு ரவுடி வெட்டினா பாத்தீங்களா, அவன் பேரு ஜோஷ், அந்த ஜோஷுடைய மனைவி இங்க வந்திருக்காங்க. சார் தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்த கேளுங்க, மத்த எல்லா கேஸ் விஷயத்தையும் என்னுடைய வக்கீல் பார்த்துப்பாரு, நீங்க மட்டும் அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா என் புருஷன் வெளியே வந்துடுவான், நான் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னது காசு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நீ ஒரு பொண்ணுன்னு பாக்குறேன், இல்லனா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே ரகு அங்க இருந்து பாக்குறாரு. ரகு கூடவே ஒரு ரிட்டையர்டான போலீஸ் இருக்காரு. அந்த ரிட்டையர்டான போலீஸ் கிட்ட ரகு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இதுக்கு முன்னாடியே ஒன்னா ஒரு 3-4 வாட்டி பார்த்திருக்கேன், இப்போ கூட இந்த பொண்ணு பார்க்க வந்திருக்கா, ஏதோ சொல்ல வந்திருக்கா, என் புருஷனை வெளியே கொண்டு வர நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றானா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா கதை கட்ட ஆரம்பிக்கிறாரு. கதை சொல்றாரா இல்ல உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்ப அப்படியே இன்ஸ்பெக்டர் டீமோட போயிட்டு அந்த கேபிள் டிவி காரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கேபிள் டிவி காருக்கு கல்யாணமே நின்னு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் சில மாதங்களுக்கு அப்புறம் இவரு பெயில்ல வராரு. பெயில்ல வெளியே வரும்போதே ஒரு 4-5 பேர் கூட கேங்கா தான் வெளியே வராரு. உள்ளுக்குள்ள போயிட்டு சில பேரை கூட்டாளிகளா சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் இந்த இன்ஸ்பெக்டரை கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த ஊர்ல கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பந்தோபஸ்துக்கு எஸ்ஐய டீமோட பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வேற நம்ம ஹீரோவை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போக விடாம டபுள் டியூட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜாலியா வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்த டிஓஎஸ்பி கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா,
அவரு கூட உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இந்த டிஒஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீ ஏன் அந்த எஸ்ஐ கிட்ட அடிக்கடிக்க முட்டிக்கிட்டே கோவப்படுத்தி இருக்க? அவன் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி, அதனால்தான் கொஞ்சம் திமிரா இருக்கான். அட்லீஸ்ட் நீயாச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. ஒரே ஸ்டேஷன்ல இருந்துட்டு இந்த மாதிரி முட்டிக்கிட்டு இருந்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ நான் மட்டும் நேர்மையான அதிகாரி கிடையாதா? அவன் என்ன ஏதாவது காண்டித்திட்டே இருக்கான், அதனால்தான் நான் கொஞ்சம் கடுப்பாகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இந்த பிரச்சனையை எப்பயே முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஒஎஸ்பி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி, நீ கிளம்பி ஜெயக்குமார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் கிளம்பி இன்ஸ்பெக்டருடைய வீட்டுக்கு வராரு. மேல போயிட்டு பார்க்கும்போது ரெண்டு பேரும் உட்காந்து சரகு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ போயிட்டு சல்யூட் வைக்கிறாரு. அந்த தொப்பியெல்லாம் கழட்டிட்டு வந்து உட்காரு சரகு போடுவோம் அப்படின்னும் போது, இல்ல சார் நான் டியூட்டில இருக்கேன், நான் சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னும் போது, ஏன் அப்படி பண்றீங்க? ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஷன்ல ஒன்னா வேலை பாக்குறீங்க, ஏன் முட்டிக்கிட்டே இருக்கீங்க? வந்து உட்காந்து எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், வந்து சரகு போடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நான் எந்த தப்புமே பண்ணல, நான் நேர்மையா நியாயமா என்னுடைய வேலையை தான் பாக்குறேன், இப்ப கூட டியூட்டில இருக்கேன், குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சார் அவனை ஏன் நோண்டிட்டே இருக்கீங்க? அவன் தான் என்ன அசிங்கப்படுத்தணும், என்ன அவமானப்படுத்தணும் அப்படின்னு இங்க வரைக்கும் வந்துட்டு அப்படியே முறப்பா நின்னுகிட்டு இருக்கான் பாருங்க. நீங்க அவ்வளவு சொல்றீங்க, வந்து உட்கார்ந்து லைட்டா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னமோ சட்டத்தை மதிக்காம டியூட்டில இருந்து குடிக்கிற மாதிரியே அவன் சீனா போட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனை இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. நம்ம ஹீரோ கடுப்போடு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் வீட்டுல தனியா இருக்காரு. இதே டைம்ல பக்கத்து வீட்டுக்காரன் பிரசாந்தும் அதுக்கப்புறம் ஒரு பிளம்பரும் வந்திருக்காங்க. நேத்தே நீ அந்த விஷயத்த சரி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நேத்து கொஞ்சம் ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால அந்த திருவிழால நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், நேத்தே உங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டேன், என்கிட்ட சாவி கொடுத்திருந்தாங்க, நான் உள்ளுக்குள்ள போயிட்டு அதை சரி பண்ணிட்டு இப்பயே போயிடுறேன் அப்படின்னும் போது, சீக்கிரமா போயிட்டு அந்த பைப்பு என்ன விஷயம்னு பாரு, நான் டியூட்டி கிளம்பிட்டு இருக்கேன், இப்ப போயிடுவேன், ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லும் போது, இவனும் உள்ளுக்குள்ள போயிட்டு என்னமோ மாத்த ட்ரை பண்றான். இதே டைம்ல மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. சார் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நேரா மேல போயிட்டு பார்க்கும்போது இந்த இன்ஸ்பெக்டருக்கு பக்கத்திலேயே ஒரு கோணி மூட்டை இருக்கு. அந்த கோணி மூட்டைக்குள்ள ஜோஷுடைய மனைவி பயங்கர கொடூரமா கொலை செய்யப்பட்டு டெட் பாடியா கிடக்குறாங்க. ஐயோ பிரசாந்தே அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, டேய் கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. சார் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளம்பரு கீழே ஓடி போயிட்டு மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வரான். இப்போ ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராங்க. டிஒஎஸ்பி நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. இங்க பாரு, நேத்து நைட்டு நானும் அந்தாலும் உட்காந்து சரகு போட்டோம், இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் அப்படின்ற விஷயம்லாம் வெளியே தெரிய வேணாம், இப்போ எஸ்பி வருவாரு, அவர் வந்து கேட்டா கூட நீ சொல்லக்கூடாது அப்படின்னும் போது, அவரு கேட்டா என்னால பொய்லாம் சொல்ல முடியாது, நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இப்பயும் நான் தான் உனக்கு மேலதிகாரி, நான் சொல்ற மாதிரி மட்டும் பொண்ணா போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எஸ்பி வராரு. எஸ்பி வரும்போது, என்னையா ரோட்லாம் கந்தல் கோலமா இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன லாரி கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெஹிக்கிள் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போச்சு சார், அதனால தான் இந்த இடமே அப்படி கந்தல் கோலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எஸ்பி போயிட்டு டெட் பாடியை பாக்குறாரு. இதே டைம்ல டிஒஎஸ்பி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னும் போது, நல்லாவே தெரியும், என் மனைவிய மாத்தி வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒருத்தன் ஜெயில இருக்கான் இல்லையா, அந்த ஜோஷுடைய மனைவி, இவங்க பேரு ரம்யா அப்படின்னும் போது, இவங்களை இதுக்கு முன்னாடியே உனக்கு தெரியுமா, பார்த்து பழகி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பழக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது, என் புருஷன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்க, தயவு செஞ்சு வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வாட்டி ஸ்டேஷனுக்கே வந்து என்ன பார்த்தாங்க, நேத்து கூட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நேத்து இந்த ரம்யா வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஏமா உனக்கு என்னமா வேணும், நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், தயவு செஞ்சு என் புருஷனை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னும் போது, இங்க பாரு நான் உங்ககிட்ட 1000 வாட்டி சொல்லிட்டேன், சும்மா என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, மனைவியும் குழந்தையும் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பாங்க. இப்போ மனைவியுடைய தம்பி உள்ள வரான். என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பேக மறந்து வச்சுட்டு போயிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேக கொண்டு போறான். போகும்போதே ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்ப போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணை பார்த்தோன்னே நான் திட்டி அமிச்சிட்டேன், ஒரு 4-4:30 மணி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இதே டைம்ல அந்த பிளம்பரையும் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது, நேத்து ஈவினிங் ஒரு 6-6:30 இந்த டைம்ல நாங்க அந்த பொண்ணை இந்த வீட்டு வாசல்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது, என்னையா நீ ஒரு மாதிரி சொல்ற, இவனுங்க ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கேட்கும் போது, எனக்கு சரியா தெரியல சார், 4:30 மணிக்கு அந்த பொண்ணு கிளம்பி போனா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்பி வரவே கிடையாது, நான் வெளியே போயிட்டேன், சரக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுல போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 வாரம் 2 வாரம் டைம் ஆகுது. என்னதான் விசாரிச்சாலும் யார் இந்த பொண்ணை கொலை பண்ணா, எப்படி இந்த பொண்ணு உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருந்து எந்த ட்ரேஸுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது வெளியிருந்து யாரோ இந்த பொண்ணை கொலை பண்ணி அதுக்கப்புறம் டெட் பாடியை கொண்டு வந்து உள்ள போட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாதனால இந்த இன்ஸ்பெக்டர் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க.
கோர்ட்லயும் எல்லா தெளிவுகளும் இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை 14 நாள் ரிமாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாங்க. இப்ப இந்த கேஸை நம்ம ஹீரோ தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா இந்த ரம்யா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு தான் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த ரம்யா இறந்து போயிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு எங்க போனா அப்படின்னே தெரியல. அந்த பொண்ணையும் சேர்த்து தேட ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரம்யாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட விசாரிக்கும் போது, என்னுடைய பொண்ணு கடைசியா இன்ஸ்பெக்டர் பாக்குறேன் அப்படின்னா போகும்போது இந்த குட்டி பொண்ணையும் கையோட கூட்டிட்டு போனா, இப்ப அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, குட்டி பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நானே என்னுடைய பேத்திய அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய மகளுக்கு இன்ஸ்பெக்டர் தவிர வேற யாரையாவது தெரியுமா, வேற யாரையாவது பார்க்க போயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இவர் ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஆக்சுவலா இன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. இவர் மேல ஏதோ ஒரு விஷயமா போயிருப்பாரு. அப்போ அங்க கோணி மூட்டை இருக்கு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த பொண்ணுடைய டெட் பாடி. இத பார்த்து இவரே பயந்து போயிட்டு அங்க இருக்க பூச்செடியை தள்ளி விட்டுறாரு. இந்த சவுண்ட் கேட்டுதான் அவர் மேல வந்திருப்பாரு. மேல வந்து பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் டெட் பாடியை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு இவர் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு பிளம்பரு கீழே போயிட்டு மத்தவங்களை கூட்டு வந்திருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போறாரு. இவரால உள்ளுக்குள்ள வந்த நிறைய கைதிகள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவரு கொஞ்சம் நேர்மையான, அதே டைம்ல கொஞ்சம் முன்கோவியும் கூட. இவர்கிட்ட அடி வாங்கிட்டு உள்ளுக்குள்ள வந்த கைதிகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கலாம் இதுதான்டா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் சமயா சண்டை போடுறாரு. சண்டையோடைய முடிவுல அந்த ஜோஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கத்தி மாதிரி என்னமோ கொண்டு வந்து குத்திடுறான். இவரை புடிச்சு சண்டை போடுறாரு. இதே டைம்ல போலீஸ்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இவரை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்து, ஏன்டா அப்படி பண்ண, ஏன்டா அவரை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பொண்டாட்டிய கொலை பண்ணது அவரு தான், என் மகன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ எதை வச்சு இவரு தான் உன் மனைவியை கொலை பண்ணாருன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கடைசியா என் மனைவி எனக்கு கால் பண்ணா, நான் கிளம்பி அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போறேன், அவரு தான் என்ன வர சொன்னாரு, நீங்க கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க, இங்க வந்துட்டு சிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரனா வந்திருக்காரு, அந்த போலீஸ் தான் அமுச்சு வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லும் போது, சரிமா பாத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் போனை கட் பண்ணேன். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இந்த சிண்டோன்றது உனக்கு முன்னாடியே யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதே டைம்ல அந்த பிளாஷ்பேக்ல ஆட்டோக்காரன், ஏமா என் பேரு சிண்டோன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க கால் பேசும்போது ஹலோ நான் சிண்டோ பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சுதான் என் புருஷன்கிட்ட சிண்டோ வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன், மத்தபடி உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கும்போது அவருடைய மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. முக்கியமா டிஓஎஸ்பி வந்திருக்காரு. என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதெல்லாம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உனக்கு தெரிய வந்திருக்கும், நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னா 14 நாள் எனக்கு பெயில் வேணும், இந்த மாதிரி காயம் பட்டிருக்கு, இவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் மட்டும் கொடு, கண்டிப்பா எனக்கு பெயில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, டிஒஎஸ்பியே போயிட்டு நீதிபதியை பார்த்து இவருக்கு அடிபட்டிருக்கு, அந்த காயம் குணமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு 14 நாள் பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே பெயில் கொடுக்குறேன், ஆனா அவரு இந்த ஊரை விட்டு எங்கேயும் வெளியே போடாது, இந்த ஊருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் பெயில் கொடுக்குறாரு. இப்போ ஒரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல இந்த இன்ஸ்பெக்டருடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இது ஒரு கிரைம் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டாமினேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள யாரோ புகுந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துக்காரங்க பார்த்துட்டு சுத்தி வளைச்சு போலீஸ்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. இவர் ஒரு ரைட்டரா, நான் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், முக்கியமா ரியலா நடக்கிற இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை படமா எடுத்தா கண்டிப்பா மக்கள் பார்ப்பாங்க, இப்பெல்லாம் இதான் ஃபேமஸ், இதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. நீங்க என்ன நம்பல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, இங்க பாருங்க என்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, இந்த கொலையை பண்ணது அந்த இன்ஸ்பெக்டருடைய வைஃப் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. என்னையா சொல்ற, அந்த வைஃப் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எல்லாமே என்னுடைய அறிவு தான், நான் என்னுடைய பிரெயினை யூஸ் பண்றேன், இன்ஸ்பெக்டருக்கும் அந்த ரம்யாக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள மட்டும் இல்லாம ஸ்டேஷனுக்குள்ளவே நிறைய பேர் பேசுறாங்க. இந்த கனெக்ஷன் விவகாரம் அந்த மனைவிக்கு தெரிய வந்து புருஷனை ஒண்ணும் பண்ண முடியாம அந்த ரம்யாவை அந்த பொண்டாட்டிக்காரி தான் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மூளை சொல்லுது அப்படின்னும் போது, மூளை சொல்லுது முட்டி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டு உன்னுடைய கதையை நீயே படமா எடுக்கிற மாதிரி பண்றேன், ஒழுங்கா வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் அதே வீட்டுல காமிக்கிறாங்க. இந்த வீட்டுல இன்ஸ்பெக்டருடைய பைக் நிக்குது. இந்த பைக்கை ஏதோ ஒரு மர்ம நபர் வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு போறாரு. இது
இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையா பொதுமக்கள் போலீஸ்லாம் வராங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது இந்த டோர்ல ஒரு இன்விடேஷன் இருக்கு. இது யாருடைய இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கேபிள் டிவி காரனுடைய கல்யாணம் நின்னு போச்சு பாத்தீங்களா, அவனுக்கு அவன் கல்யாணத்துக்கு அடிச்ச இன்விடேஷன் போல. அப்படின்னா அவன் தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த டிஒஎஸ்பி கதை சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த சீனை காமிக்கிறாங்க. இவர் பிரேக்ல இருக்கும்போது சார் அப்படின்னா அந்த கேபிள் டிவி காரன் தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்படிமா அவனே கொலை பண்ணிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய இன்விடேஷனையும் கொண்டு வந்து வச்சுட்டு போவானா, கண்டிப்பா அவன் கொலகாரன் கிடையாது, கதையை முழுசா கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் குள்ள போகுது. நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்தா அந்த கேபிள் டிவி காரனை புடிச்சு கொண்டு வந்து போட்டு பொலன்னு பொலந்துட்டு இருக்காங்க. யோ இவனை ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிஒஎஸ்பி தான் விசாரிக்க சொன்னாரு, அடிச்சு விசாரிக்க சொன்னாரு அப்படின்னும் போது அந்த ஆள் சொன்னா நீ கேப்பியா, முதல்ல இங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யார் மேலேச்சு சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேபிள் டிவி காரங்கிட்ட கேட்கும்போது விநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மேல எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நாங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது நான் அந்த ஆளை குத்தாம விட மாட்டேன், கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தான். நீங்க வேணா போயிட்டு அவனை விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி அந்த விநாயகனுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வீடு பூட்டப்பட்டிருக்கு, அவன் எங்க இருக்கான் அப்படின்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த விநாயகன் இந்த ஊருக்காரனே கிடையாது, இது அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாடகை வீடு, அவனுடைய சொந்த வீடு வேற ஒரு ஊர்ல இருக்கு, அவனுடைய குடும்பம் எல்லாமே அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட இப்ப நம்ம அங்க வேற கிளம்பி போனோமா அப்படின்னும் போது இல்ல சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு அங்கேயும் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு செக் பண்ண சொல்லலாம், அவரு விநாயகனை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா கால் பண்ணுவாரு, அவருடைய பேரு பென்னி, அவர் ஏதாவது கண்டுபிடிச்சாரு அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட்டே பென்னி கால் பண்றாரு நம்ம ஹீரோக்கு. கால் பண்ணி விநாயகனை கண்டுபிடிச்சாச்சு, விநாயகன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இங்க ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி போயிட்டு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரம்யாவை நீதான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரம்யா அப்படின்றது யாருன்னே எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம நான் அந்த ஊர் பக்கம் கூட வரவே இல்ல, நீங்க சொல்ற அந்த டேட்ல நான் அந்த ஊருக்கு வரவே இல்ல, என் ஊர்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரங்கள்லாம் இருக்கு, ஆலிபை எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னடா எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. இதே டைம்ல இந்த ஊரை சேர்ந்த கான்ஸ்டபிள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை சாரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும், சிண்டோக்கும் சாருக்கும் சுத்தமா செட்டே ஆகாது அப்படின்னு சொல்ல எங்க என்னங்க சொல்றீங்க, யாருங்க இந்த சிண்டோ, அந்த பக்கம் பார்த்தா சிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அடிப்படுது, இந்த பக்கம் பார்த்தா இந்த ஊருக்கு வந்து கேட்கும் போது சிண்டோ அப்படின்ற ஒரு பேர் அடிப்படுது, என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே ஏரியால இன்ஸ்பெக்டரா சில பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜெய்சங்கர் ஒர்க் பண்ணிருக்காரு, அந்த டைம்ல தான் ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்ல அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டரா இருக்க போலீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல ஜெய்சங்கர் சார் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ போட்டு இந்த சிண்டோடைய கேங் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது, அப்ப நாங்க போயிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம், இந்த கேஸ்ல சில பேர் மாட்டினாங்க, முக்கியமா அதுல ஒரு பையனும் பொண்ணும் மாட்டினாங்க, அந்த பையன் யாரு அப்படின்னா இந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற ஏஎஸ்ஐ உடைய பையன் தான், அந்த பையனை போட்டு அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அந்த பையன் மேல பெருசா எந்த கேஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க, மத்தவங்க மட்டும் கேஸ்ல மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோவையும் சிண்டோடைய கேங்கோடைய போட்டோவையும் காமிக்கிறாரு. இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியணும் அப்படின்னா அந்த ஏஎஸ்ஐ போயிட்டு மீட் பண்ணுங்க, அவர் எப்பயோ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அவர்கிட்ட போயிட்டு கேட்டாதான் ஆக்சுவலா எனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், ஏன்னா அந்த கேஸ்ல பெருசா ஜெய்சங்கர் சாரே இன்ட்ரெஸ்ட் காமிக்காம அந்த கேஸ் அப்படியே ஒதுக்கி விட்டாரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ டீமோட போயிட்டு அந்த ஏஎஸ்ஐ மீட் பண்றாரு, இவருடைய பேரு சிவதாஸ், இவருகிட்ட அன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக சிண்டோ வந்துட்டு இன்ஸ்பெக்டரை கத்தியால வெட்ட ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த சிண்டோவும் கேங்கும் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணு கூட எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, அந்த டைம்ல அந்த பக்கம் போன ஒரு கான்ஸ்டபிள் உங்க 7 பேருக்கு அந்த ஒரு பொண்ணு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான பேச்சு பேச இவங்க கடுப்பாயிட்டு இவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க, அந்த கான்ஸ்டபிளை போட்டு சமையா அடிக்கும் போது ஸ்டேஷனுக்கு தகவல் போயிருக்கு, டீமோட இந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, வந்தவரு எல்லாரையும் பிடிச்சிருக்காரு, சிண்டோவை பிடிக்க ட்ரை பண்ணும்போது சிண்டோ கத்தியால வெட்ட ட்ரை பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் இவனை அடிச்சு பிடிச்சிருக்காங்க, எல்லாரையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு போட்டு பொலன்னு பொலந்து போலீஸ் மேல எப்படி கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ நான் தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கெஞ்சி கேட்டு என் பையன் மேல கேஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவரும் என்னுடைய முகத்துக்காக என் பையன் மேல மட்டும் கேஸ போடாம அங்க வந்து அமுச்சு விட்டாரு, இப்போ என் பையன் கிளம்பி அயர்லாந்து போயிருக்கான், அங்க போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது உங்க பையனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அருண் சிவதாஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி சிண்டோ இப்ப எங்க இருக்கான், சிண்டோடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிண்டோக்கு இந்த ஊர்ல வீடுலாம் கிடையாது, சிண்டோ இங்க குவாரி வேலை பார்க்கணும், ஜேசிபி ஆபரேட்டரா, அதுக்கப்புறம் கிரெயின்லாம் ஆபரேட் பண்ண வந்தான், அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான், அதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே
தெரியாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் சிண்டோவை பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னா திடீர்னு வானத்துல இருந்து யாரும் டெட் பாடியை கொண்டு வந்து மொட்டை மாடல வச்சுட்டு போக வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்குள்ளதான் யாராவது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்துட்டு ஃபெஸ்டிவல் டைம், டோர் ஓபன்ல இருந்து உள்ளுக்குள்ள யாராவது வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அன்னைக்கு வந்துட்டு அந்த பிளம்பர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா அவன் மட்டும்தான் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு போன ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி கிளம்புறாரு. அவன் இன்ஸ்பெக்டர் பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடுறான். இவரும் பின்னாடியே ஓடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இவங்க தேடின வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டருடைய வீட்டு வாசல்ல எந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுமே கிடைச்சிருக்காது, எந்த கேமராவுமே இருந்திருக்காது. ஆனா அந்த தெருவுடைய முனையில ஏதோ ஒரு வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ வாங்கி பார்க்கும்போது ஒரு ஆட்டோ அன்னைக்கு வந்துட்டு போயிருக்கு. கரெக்டா 6 மணி டைம்ல வந்துட்டு போயிருக்கு. அந்த ஆட்டோக்குள்ள ரம்யாவும் ரம்யாவுடைய குழந்தையும் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஆட்டோவுடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றாங்க. நோட் பண்ணவங்க அட்ரஸ் வாங்கிட்டு நேரா போயிட்டு பார்க்கும்போது அது ரகுவோடைய வீடு. இது உன்னுடைய வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா இது என்னுடைய அப்பாவுடைய பூர்வீக வீடு அப்படின்னு சொல்லும் போது உன் வீட்டுல ஒரு ஆட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறாரு. அந்த ஆட்டோ பல மாதங்களா யூஸ் பண்ணாம அப்படியே கிடக்குது. இந்த ஆட்டோ யாருடைய ஆட்டோ, நீ யூஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆட்டோ என் அப்பாவுடைய ஆட்டோ, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ஆட்டோ இங்கேயே தான் பல மாதங்களா நிக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா இந்த ஆட்டோ எதுக்காக இன்ஸ்பெக்டருடைய வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வீடு முழுக்க சர்ச் பண்றாங்க. இங்க என்னமோ கேன் மாதிரி இருக்கும், அந்த கேன் முழுக்க ரத்த கரையா இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இது என்ன ரத்த கரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. சார் இப்போ நீங்க தேவையில்லாத வேலை பாக்குறீங்க, என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றீங்க, நான் ஒன்னும் கொலகாரம் கிடையாது அப்படின்னும் போது அந்த ஸ்டேஷன் போயிட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. இதே டைம்ல அன்னைக்கு நைட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை யாரோ கொண்டு வந்து அவங்களுடைய வீட்லயே இறக்கி விட்டு போறாங்க. இந்த குழந்தை வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை தரங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலைல பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கும் இந்த தகவல் கிடைச்சி நேரா போயிட்டு அந்த குழந்தை பொண்ணை கூப்பிட்டு ஒரு வாரமா எங்க போன தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரோ என்ன கூட்டு போய் வச்சிருந்தாங்க, அம்மா வந்துட்டு வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு தான் இறக்கி விட்டு போனாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா அந்த கேமரா வச்சிருக்கிற அங்கிள் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க அங்கிள் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ எப்படியோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அன்னைக்கு கடைசியா அம்மா கூட சேர்ந்துட்டு எங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த போலீஸ் அங்கிள் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்றா. அங்க இருந்து எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மறுபடியும் அந்த ஆட்டோக்கார அங்கிள் அந்த போலீஸ் அங்கிள் பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல இருக்காரு, அங்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாரு. அங்க போனதுக்கு அப்புறமா என் அம்மா மட்டும் வீட்டுக்குள்ள போனாங்க, இந்த ஆட்டோக்கார அங்கிள் என்ன வேற இடத்துக்கு கூட்டு போயிட்டாரு, நேத்து தான் இறக்கி விட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது உன்னை கூட்டிட்டு போனது இவனானு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சென்டோவுடைய போட்டோவை காமிக்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லுது அந்த குட்டி பாப்பா. அந்த போலீஸ் அங்கிள் வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது அங்கிள், நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இந்த சென்டோ தான் கண்டிப்பா கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்த சீன்ல அந்த இன்னொரு ஸ்டேஷன் வந்து பென்னி கால் பண்றாரு. கால் பண்ணி நீங்க விசாரிக்க சொன்னீங்க இல்லையா, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் யார் யாரு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்த வரைக்கும் அந்த சின்டோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியல, மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்லாம் உங்களுக்கு அமுச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஏஎஸ்ஐ உடைய பையன் வந்துட்டு அயர்லாந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க எங்க கேட்டாலும் அந்த விஷயம் தான் சொல்றாங்க. அந்த பையனுடைய அப்பா கிட்ட கேட்கும் போது அவரும் அதான் சொல்றாரு, இந்த எல்லா விஷயமும் கன்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி போயிட்டு அந்த பிளம்பரை கண்டுபிடிச்சிட்டாரு. அவரை போட்டு பொலன்னு பொலந்து ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணி இங்க தூக்கி வந்து போட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு அன்னைக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும், என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பி போயிட்டேன், நான் யாரையும் கொலைலாம் பண்ணல, நான் எதுக்காக முதல்ல அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்படின்னா யார் தானே அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த போலீஸ் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. இதே டைம்ல இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்ணி இப்போ நான் யாரு, என் பேர் என்ன அப்படின்ற விஷயம்லாம் முக்கியம் கிடையாது, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம், அந்த எஸ்ஐ சின்டோவை கண்டுபிடிச்சு அவன் வீட்டுல வச்சு அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல அவனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் கால் பண்ணேன், இது ஃபேக் நம்பரு, இந்த நம்பர் யாருடைய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் போனை கட் பண்ண கையோட கண்ட்ரோல் ரூமுக்கு எஸ்பிக்கு டிஒஎஸ்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னமோ கால் பண்ணி சொல்றாரு. என்ன கால் பண்ணி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பென்னி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. அதை ஆன் பண்ணி
பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோடைய அம்மா கால் பண்ணி தம்பி எங்க இருக்க, சாப்பிட்டியா, தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது கரண்ட் கட் ஆகுது. இதே டைம்ல யாரோ வெளியே வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. இப்ப நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ கூட கேட்காம வெளியே போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் மட்டும் இல்லாம மர்மமான முறையில ஒரு ஆட்டோவும் நிக்குது. என்ன எதுவுமே சம்பந்தமே இல்லாம நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாக்ஸுக்குள்ள சிண்டோடைய டெட் பாடி இருக்கு. இத பார்த்து ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இதே டைம்ல அங்க வந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை போட்டு பொலன் பொழக்கிறாரு. எனக்கு எதிரா இவனை தயார்படுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. நான் எங்கேயா தயார்படுத்த பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் இறந்து போயிட்டான், யாரோ கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா உன்னை பத்தியும் என்ன பத்தியும் நம்ம எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. யாரு இந்த விளையாட்டை விளையாடுறாங்களோ அவங்க தான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் ஏதோ பயங்கரமான பிளான போட்டிருக்கான். அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனியா என்னால மட்டும் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப போலீஸ் இங்க வந்துட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க போறேன். உனக்கும் விருப்பம் இருந்தா என் கூட வா. நான் உண்மையிலேயே அந்த ரம்யாவை கொலை பண்ணல. இந்த எந்த விஷயத்துக்கும் நான் காரணம் கிடையாது. நான் அப்பாவின்னு உனக்கு புரிஞ்சா நீ நம்புற அப்படின்னா என் கூட வா அப்படின்னு போது நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. இதே டைம்ல போலீஸ் படையே வந்து இந்த வீட்டை சுத்தி வளைச்சு பாக்குறாங்க. பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. டெட் பாடியை கைப்பற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரும் போயிட்டே இருக்கும்போது அது என்ன வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. பென்னி தான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் வந்துட்டு ஒரு ஆளை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த டவுட் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேஸையே உங்களால ஈஸியா முடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்க போயிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸ் மெசேஜ பாத்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் முடியுது. இப்ப நம்ம ஹீரோ பென்னிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா போன் போல, போனு சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம நேரா போயிட்டு பென்னியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போனா அவரை வீட்டுல காணோம். என் புருஷன் வந்துட்டு உங்க கேஸ் விஷயமா தான் விசாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுடைய மனைவி சொல்லும் போது இவங்க கிளம்பி பாஸ்போர்ட் ஆபீஸ் போயிட்டு பென்னின் ஒரு ஆள் இங்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிச்சு கேட்கும் போது ஆமா சார் அவர் போலீஸ்னு சொல்லிட்டு வந்தாரு. வந்தவரு பாஸ்போர்ட் டீடைல்லாம் கேட்டாரு அப்படின்னு சொல்ல அவர் என்ன கேட்டாரு, நீங்க என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு லிஸ்ட கொடுத்தாரு. அந்த லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அந்த லிஸ்ட்ல 2 பேருக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் இருந்துச்சு. ஒன்னு வந்துட்டு சிண்டோ, இன்னொன்னு அந்த அருண், அதாவது அந்த ஏஎஸ்ஐ சிவதாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய மகன். இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி சிண்டோடைய கேங்கும் சேர்ந்துட்டு ஒரு போலீஸ் அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரோ தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணமா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பென்னி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ பென்னி எங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இதே டைம்ல சிண்டோ அதுக்கப்புறம் இந்த அருண் இவங்க 2 பேருடைய டீடைல நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச இன்னொரு போலீஸ்க்கு அமுச்சு விட்டு இவங்க வந்துட்டு இந்தியாவை தாண்டி வெளியே எங்கேயாச்சும் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாரு. இவங்க இப்போ ஏதாவது பிளைட் டிக்கெட் புக் பண்ணி வெளிநாடு போயிருக்காங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த போலீஸும் செக் பண்ணி பார்த்துட்டு சார் இவங்க இது வரைக்கும் இந்தியாவை தாண்டி வெளியவே போனது கிடையாது. இவங்க இது வரைக்கும் எந்த நாட்டுக்கும் விசாக்கு கூட அப்ளை பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது என்னையா சொல்ற, இந்த கேஸே தலைகீழா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த ஏஎஸ்ஐ உடைய வீட்டுக்கு போறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏஎஸ்ஐ என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா என் பையன் கிளம்பி அயர்லாந்து போயிருக்கான், அங்க போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆனா ரெக்கார்ட் படி பார்க்கும்போது அந்த பையன் இந்தியாவை தாண்டி வெளியவே போந்தல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ நேரா வீட்டுக்கு போறாங்க. எங்கேயா உன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போட்டு பொலன் பொழக்கிறாங்க. இந்த ஏஎஸ்ஐ அப்படியே மேல போறாரு. இன்ஸ்பெக்டர் பின்னாடியே போறாரு. இதே டைம்ல இந்த வீட்டுக்குள்ள ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீடு முழுக்க சர்ச் பண்றாரு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் மேல போயிட்டு பார்க்கும்போது பையனுடைய போட்டோ, அவருடைய மனைவியுடைய போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய போட்டோக்கும் மாலை போடப்பட்டிருக்கு. அதாவது இவருடைய பையனும் சரி மனைவியும் சரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பார்க்கும்போது நமக்கு புரியுது. இப்ப அப்படியே ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் அடிச்ச எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இந்த விஷயத்த சிவதாஸ் பாக்குறாரு. சிவதாஸ் உடைய பையன் அடிக்கும் போது சார் இவன் ஏன் பையன், இவன் என்ன தப்பு பண்ணா, தயவு செஞ்சு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல என்னையா புள்ளைய பெத்து வச்சிருக்க, இந்த மாதிரி புள்ளைய அடிக்காம இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சவா முடியும், போலீஸ்காரனி அடிக்கிறான், ஒழுங்கா நீ அடி, நீ அடிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லும் போது சார் வேணாம், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன், பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒழுங்கா அடியா அப்படின்னும் போது இவர் கோவத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன கோவம் அப்படின்னா அத்தனை பேருக்கு முன்னாடி ஏஎஸ்ஐ உடைய பையன் கூட பார்க்காம என் பையனே இருந்தாலும் போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு பையனை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிருந்தா கூட அந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டாரு போல. சம்மடி அடிக்க இந்த பையனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் போல அந்த பொண்ணு அருண் அடிக்கிற விஷயத்த பார்த்துட்டு பயங்கரமா
அழுகுறா, கண்லாம் கலங்குது. இதே டைம்ல இன்ஸ்பெக்டர் ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க தானே அடிக்க சொன்னீங்க, இவன் என்னுடைய பையன், நான் அடிப்பேன் கொல்லுவேன் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ பேசி இவன் மேல எந்த கேஸுமே இல்லாம வெளியே கொண்டு வந்திருக்காரு. வந்தவன் அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு அப்பாவுடைய யூனிஃபார்ம் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கான். டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல அப்படின்னு சொல்றான். டே நான் என்னடா பண்ணேன், உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படின்னா உன்னை அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை எப்படியோ வெளியே கூட்டிட்டு வந்தேன், உன்னை காப்பாத்ததான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ஆளு வந்துட்டு என்ன அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் கட்டிய போற என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு முன்னாடியே நீ என்ன போட்டு அடிக்கிற, இது எல்லாத்துக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் தான் காரணம், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, நீ என் அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கோச்சிக்கிட்டு போறான். பையன் நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டானே, நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுடைஞ்சு போயிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா கதவு லாக் பண்ணப்பட்டிருக்கு. இவர் தட்டி தட்டி பாக்குறாரு, பையன் வந்து ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பக்கமா பார்க்கும்போது பையன் அங்க தூக்கு மாட்டி தொங்கி இறந்து போயிட்டு இருக்கான். இவரு கதை உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு செமையா அழுகிறாரு. இவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு பையனை வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே புதைக்கிறாரு. யாருக்கும் சொல்லாம கொல்லாம அப்படியே வீட்டுக்குள்ளேயே புதைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ்காரனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோஷி கிட்ட காசை கொடுத்து அந்த போலீஸ்கார மனைவியுடைய காலை வெட்டு அப்படின்னும் போது இவனும் காலை வெட்டிட்டு நான் மாத்தி வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போந்து அப்புறமா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காசு வேணும், இன்னும் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி எக்கச்சக்கமான காசு பறிச்சிருக்கான். இது பத்தாத குறைக்கு வெளியே யார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொன்னா இந்த ஜோஷி மனைவிட்ட சொல்லிட்டு இருக்கான். மனைவி வந்துட்டு ஜோஷ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த ஜோஷுடைய மனைவி இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை சொல்ல பாக்குறா. உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ கிட்ட சொல்லி நேக்கா அந்த மனைவியை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணி ஒரு சாக்கு முட்டைக்குள்ள போட்டு யாருக்கும் தெரியாம ஒரு கிரேன்ல வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிரேன் மூலமாவே இந்த டெட் பாடியை நம்ம இன்ஸ்பெக்டருடைய வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்திருக்காங்க. எந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நான் அப்படியே மெர்சல் ஆயிட்டேன். இதுக்கு ஒரு காரணத்தையும் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிரெயின் இந்த பக்கம் வந்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே லாஜிக் லூப் ஹோல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளானோட சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை சிண்டோ தான் தூக்கிட்டு போயிட்டு தான் கூடவே அடைச்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் டிவி நியூஸ் எல்லாம் இந்த விஷயம் பயங்கர பெருசா போகுது, நம்ம மேலயும் போலீஸ்க்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல இறக்கி விட்டு நேரா போயிட்டு எனக்கு ஒரு 5-6 லட்சம் காசு கொடுங்க, நான் கிளம்பி எங்கேயாச்சும் போயிட்டு தலைமறைவா இருக்கேன், அப்படி காசை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட போயிட்டு உண்மையை சொல்றேன் அப்படின்னும் போது இந்த ஏஎஸ்ஐயும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்துட்டு இவனையும் கொலை பண்ணி கொண்டு வந்து நம்ம ஹீரோடைய வீட்டு வாசல்ல போட்டு இன்ஸ்பெக்டருக்கும் கால் பண்ணி ஹீரோடைய வீட்டுக்கு வர வச்சு நம்ம ஹீரோவையும் இந்த இன்ஸ்பெக்டரையும் சேர்த்து மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க இவ்வளவு தூரம் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் இந்த ஏஎஸ்ஐ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கீழே அந்த சொந்தக்காரர் இருக்காரு, சொந்தக்காரோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறாரு. நம்ம ஹீரோ திரும்பி அந்த தாடிக்காரை அடிச்சு மட்டை பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள பார்க்கும்போது அந்த ரூம்ல தான் பென்னி இருக்காரு. இதே டைம்ல மேல என்னமோ சவுண்ட் கேக்குது. சார் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ மேல ஓடி வராரு. இதே டைம்ல இந்த ஏஎஸ்ஐக்கும் நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் செம்ம ஃபைட். இப்போ நம்ம ஹீரோ வந்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டு கடைசியா இவரை மட்டை பண்ணி இவரை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க. அந்த டெட் பாடியை நோண்டி வெளியெடுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்துட்டு டெட் பாடி கிடைக்கல, எலும்பு கூடு தான் கிடைக்குது. ஏன்னா 3 வருஷமா இந்த ஏஎஸ்ஐ பிளான் பண்ணி இந்த விஷயம்லாம் பண்ணிருக்காரு. 3 வருஷமா டெட் பாடி வந்துட்டு எலும்பு கூடா மாறிட்டு இருக்கு. இப்போ கடைசியா நம்ம 2 ஹீரோக்களும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கெத்தா காமிக்கிறாங்க. இப்போ இந்த கதையை வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஒஎஸ்பி சொல்லி முடிக்கிறாரு. டிவில இந்த விஷயத்த காமிக்கிறாங்க. டிவி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த டிஒஎஸ்பியை யாரோ கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு நம்ம 2 ஹீரோக்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க. இவனை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நடுவுல ஒரு ரைட்டரை காமிச்சிருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டருடைய மனைவி தான் கொலைகாரியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயிட்ட வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. அவர் அங்க கூட்டத்துடைய கூட்டமா நின்னுகிட்டு இருக்காரு. அவர் அப்படியே க்ளோஸ் அப்ல காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒருவேளை இவர் தான் கொலை பண்ணிருப்பாரோ, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே மக்களே, பாய்.